அன்பு நண்பர்களே வணக்கம். நாளை என்பது நரசிம்மனிடத்திலே இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் ஆகணும் அப்படின்ட்டு சொன்னால் நம்ம நரசிம்மர் இடத்துல போய் தான் நிற்கணும். அவர்கிட்ட போய் சொல்லிட்டோம் அப்படி என்று சொன்னால் அந்த காரியம் நிச்சயமாக நடந்துடும். அதுக்காக தான் பல இடங்களில் பார்த்திங்கன்னா நரசிம்மருடைய சன்னதிகள் இருக்குது. நாளை என்பது நரசிம்மன் இடத்திலே இல்லை என்பது மட்டும் கிடையாது. வேதாந்த தேசிகன் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். இதை பாரு, நரசிம்மரிடத்தை போய் ஒரு காரியம் நடக்கலைன்னா அப்புறம் யார்கிட்ட போனாலும் நடக்காது. நரசிம்மரிடத்தில் போயிட்டு அவர் நமக்கு காரியம் பண்ணித்தரணும் அப்படின்ட்டு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அப்போ யார்கிட்ட போய் சரணடையணும்? பிரகலாதன் அந்த நரசிம்மரிடத்தில் தான் போய் சரணடைஞ்சான். அவனுக்கு எத்தனை எதிரிகள், எத்தனை ஒரு கொடுமைகள் நடந்தன தெரியுமா? யாரையுமே நம்பலை. மாதா நரசிம்மா, பிதா நரசிம்மா அப்படின்ட்டு எல்லாம் நரசிம்மரை தான் நினச்சார். பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆவிய நாமம் ஒள்ளியவாகி போதவாங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண்புடைப்ப பிறையிற்று அனல்வழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னுட்டு ரொம்ப அற்புதமாக அந்த நரசிம்மரை பற்றி திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்கிறார். எங்கே நரசிம்ம ஸ்தலம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் நின்று சேவிச்சு போகிறது நல்லது. இது பல ஊர்களில் பஞ்ச நரசிம்ம கஷேத்திரம், ஒரே நாளில் சேவிக்க வேண்டிய நரசிம்ம கஷேத்திரம் இப்படியெல்லாம் இருக்குது. பிரசித்தி பெற்ற அகோபிலம், சோளிங்கர் மாதிரி சில ஊர்களில் பிரசித்தி பெற்ற நரசிம்ம ஸ்தலங்கள் இருக்குது. ஒரே நாளில் போய் சேவிக்கக்கூடிய நரசிம்ம ஸ்தலங்கள் பல ஊர்களில் இருக்குது. அதில் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய திருக்கோயில்கள். அது உங்களுக்கு ரொம்ப எளிதாக ஒரே நாளில் இந்த 10 நரசிம்மர் கோயிலையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ இந்த வரைபடமும் காட்டியிருக்கிறோம். திண்டுக்கல்லில் புறப்பட்டோம்னா அந்த கரூர் வரைக்கும் உள்ள சாலையில் பார்த்தோம்னா 10 நரசிம்மர் தலம் இருக்குது. அதில் முதல் நரசிம்மர் தலம் பெருமாள் கோயில்பட்டி, ஆத்தூர் கிராமம். இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மதுரை 4 வழி சாலை. அந்த மதுரை நோக்கி வரும்போது 12வது கிலோமீட்டரில் ஒரு ரயில்வே மேம்பாலம் வரும். அதை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் வலது பக்கம் ஊருக்குள்ளே போனோம்னா அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தெற்கே போனோம்னா கோயில் வந்துடும். அந்த சுவாமிக்கு ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் அப்படின்ட்டு பேர். கிழக்கு நோக்கிய திருமண்டலத்தோடு அபாரமாக காட்சி தருவார். தாயாருக்கு லட்சுமி தேவின்னுட்டு பேர். காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். அல்லது மாலையில் 6 மணிலேருந்து 1 மணி நேரம் 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இப்போ திண்டுக்கல்லில் புறப்பட்டோம்னா முதல்ல நம்ம இந்த கோயிலை பார்த்துடலாம். திண்டுக்கல்லில் ஒரு 6 மணிக்கு புறப்பட்டோம்னா 7 மணி கோயில் திறக்கும்போது போய் நின்னோம்னா இந்த கோயிலை நம்ம சேவிச்சிடலாம். அதுக்கப்புறம் அம்மை நாயக்கனூர்னுட்டு ஒரு ஊர் இருக்குது. அது நிலக்கோட்டை வட்டம். திண்டுக்கல் மதுரை அந்த 4 வழி சாலையில் இந்த பெருமாள் கோயில் பட்டியில் இந்த நரசிம்மர் கோயிலை பார்த்தோம் இல்லையா? அதுலேருந்து மதுரை நோக்கி வரும்போது 9வது கிலோமீட்டரில் கொடை ரோடு டோல்கேட் வரும். அதிலிருந்து 2வது கிலோமீட்டரில் வலது பக்கம் ஊருக்குள் அமைந்துள்ள கோயில். இப்போ எப்படி வழி போகணுங்கிறத ரூட் மேப்பும் போடுறோம், நீங்கள் இதை பார்த்துக்குங்க. அங்கே கதலி நரசிங்க பெருமாள்னுட்டு பேர். கதலின்னு ஸ்ரீ கதலி நரசிங்க பெருமாள். கதலின்னா வாழைப்பழம்னுட்டு சொல்கிறது. அது கமலவல்லி நாச்சியார் அங்கே காட்சி தருகின்றார். 11 மணி வரைக்கும் 7லேருந்து 11 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். ஆகையினால நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயில் பட்டியை பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்தில் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிடலாம். அப்படி இல்லாட்டி போனால் திரும்ப வர வழியில் பார்க்கணுமென்னா மாலையில் 6லேருந்து 7:30 வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். இந்த நரசிம்மர் இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே நிலக்கோட்டைக்கு வந்துட்டிங்கன்னா அம்மை நாயக்கனூர்லேருந்து வத்தலகுண்டு சாலையில் 7வது கிலோமீட்டரில் நிலக்கோட்டை பஜாருக்குள்ளேயே இந்த கோயில் இருக்குது. இது அகோபில பெருமாள் திருக்கோயில், அகோபில நரசிங்க பெருமாள் திருக்கோயில். அங்கே காட்சி தரவர் யார் தெரியுமா? நம்ம அகோபிலம் போக வேண்டியில்லை, இங்கேயே அந்த அகோபில நரசிம்மரை பார்த்துடலாம். கனகவல்லி தாயார்ன்ட்டு தாயாருக்கு பேர். கிழக்கு நோக்கிய கோயில் இது. இது காலையிலேயே 6 மணிலேருந்து 10:30 மணி வரை திறந்திருக்கும். அப்போ பார்த்தோம்னா இந்த அம்மை நாயக்கனூர் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் என்ன பண்ணலாம்? இந்த கோயிலுக்கு வந்துடலாம். சாயங்காலம் 4லேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் கன்னிவாடி அப்படின்ட்டு ஒரு ஊர். இந்த நிலக்கோட்டையை பார்த்துட்டு செம்பட்டி வழி ஒட்டன் சத்திரம் சாலையில் 28 கிலோமீட்டரில் ஊரின் நுழைவிலேயே
இடது பக்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதுக்கு எதிர்ப்புறம் கோயில் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்ப்புறம். போலீஸ் ஸ்டேஷனில் நடக்காத வேலை கூட நரசிம்ம பெருமாள் நடத்தி தந்துடுவார். அது ஒரு கிராம கோயில் தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயில், கதிர் நரசிங்க பெருமாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமாளுக்கும் கதிர் நரசிங்க பெருமாளுங்கிற பேர் இருக்கும். அதனால் குழம்பிடக்கூடாது. கதிரன்னா என்ன அர்த்தம்? ஒளின்னுட்டு அர்த்தம். ஒளி வீசுகின்ற திரு முகத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னுட்டு அர்த்தம். அதில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு இருப்பார். அந்த கோயில் 8 மணிலேருந்து 12 மணி வரை இருக்கும். அப்போது நீங்கள் மிக விரைவில் ஒரு அரை மணி நேரம் இருந்து 40 நிமிஷத்தில் காரில் போனீங்கன்னா அதை பார்த்துடலாம். இல்லாட்டி போனால் சாயங்காலம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ரெட்டியார் சத்திரம்னுட்டு பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் இருக்குது. கன்னிவாடியிலேருந்து ரெட்டியார் சத்திரம் 8 கிலோமீட்டர் தான். அந்த ரெட்டியார் சத்திரம் ஊரிலேருந்து திண்டுக்கல் நோக்கி வருகின்ற பொழுது 1 கிலோமீட்டரில் சாலைக்கு வலப்பக்கத்தில் தனியாக இது கொத்தப்பள்ளி கோயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கொத்தப்பள்ளி கோயில், ரெட்டியார் சத்திரம். இது கதிர் நரசிங்க பெருமாள். இங்கேயும் கதிர் நரசிங்க பெருமாள் தான். செங்கமலவல்லி நாச்சியார் தாயார் பேர் கனகவல்லி தாயார், செங்கமலவல்லி தாயார், ஸ்ரீதேவி பூதேவி இப்படி மாறும். இங்கே செங்கமலவல்லி தாயார் ரெண்டு பேர். காலையில் பார்த்திங்கன்னா 7:30 மணியிலேருந்து கண்டினியூஸாக 6:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதனால் ரொம்ப எளிதாக இந்த கோயிலை நீங்கள் தரிசனம் செய்து விடலாம். அங்கேருந்து அப்படியே புறப்பட்டோம்னா மங்களப்பள்ளி அப்படின்னுட்டு, இது கொத்தம்பள்ளியில் இந்த கோயிலை பார்த்தீங்க இல்லையா, கதிர்நரசிங்க பெருமாள் கோயில் பார்த்துட்டு மறுபடியும் ரெட்டியார் சத்திரம் வந்துட்டு அங்கேருந்து வலது பக்கத்தில் ஒரு சாலை போகுது. மன்னார்கோட்டை வழியாக தாடிக்கொம்பு செல்லும் வழி. அதில் 11வது கிலோமீட்டரில் ஒரு விலக்கு சாலையில் ஊரை விட்டு தனியாக மங்களப்பள்ளி அப்படிங்கிற இந்த கிராமம் இருக்குது. ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்காது, கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு தான் போகணும். அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள்னுட்டு பேர். பெருமாளுக்கு என்ன பேர்? லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள். தாயாருக்கு மங்களங்களை எல்லாம் அள்ளி தருவதினாலே ஸ்ரீ மங்களவள்ளி தாயார்னுட்டு பேர். காலையில் 12:30 வரைக்கும் திறந்துருக்கும். 8:30 ஆரம்பித்து 12:30 வரைக்கும். அப்படி விட்டுட்டோம்னா மாலை 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். அடுத்தது ரொம்ப பிரசித்தி பெற்ற தாடிக்கொம்பு. இந்த மங்களப்பள்ளியிலேருந்து தாடிக்கொம்பு 7 கிலோமீட்டர். திண்டுக்கல் கரூர் அந்த 4 வழி சாலையில் இருக்கக்கூடிய ஊர். அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற மிகவும் புகழ்பெற்ற பல சிற்பங்களோடு கூடிய ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். அந்த சவுந்தரராஜ பெருமாள் அதில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் சேவை தருகின்றார். சவுந்தரவல்லி தாயார்ன்ட்டு தாயாருக்கு பேர். 16 திருக்கரங்கள். அந்த சக்கரத்தாழ்வார் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். இங்கே என்ன வேண்டிக்கிட்டாலும் நடந்துடும். காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சன்னதி திறந்திருக்கும். மாலை 4லேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இங்கே அந்த நரசிம்மரை தியானம் பண்ணிவிட்டு அப்படியே வேடசந்தூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டிங்கன்னா தாடிக்கொம்புலேருந்து வேடசந்தூர் 12 கிலோமீட்டர் தான். திண்டுக்கல் கரூர் 4 வழி சாலையில் இருக்கக்கூடிய ஊர். அந்த ஊரில் குடகனாற்று பாலம், அதை கடந்த உடனே பார்த்திங்கன்னா இடப்பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் குஜிலியம்பாறை செல்லும் வழி அப்படின்ட்டு இருக்கும். அந்த வழியில் இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த வேடசந்தூர் கோயில். அங்கேயும் ஸ்ரீ அகோபில நரசிம்ம பெருமாள் கோயில். இந்த அகோபிலம் நரசிம்ம பெருமாள் கோயில் பார்த்திங்கன்னா 2-3 அங்கே இருக்குது. அங்கே காட்சி தரக்கூடிய பெருமாள் கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றார் ஸ்ரீ அகோபில நரசிம்ம பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் இருக்கிறார்கள். இதுவும் 12:30 வரை திறந்திருக்கும். மாலை 4:30 வரைக்கும், 4:30 ஆரம்பித்து 7:30 வரைக்கும் அது திறந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு 12 மணிக்கு இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா 12 மணிக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், மீதி இருக்கிற கோயில்களை பார்த்துடலாம். ஏன்னா 4 மணிலேருந்தே திறந்துடுது இல்லையா. இதை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ராமகிரி அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அது குஜிலியம்பாறை வட்டம். அது வேடசந்தூர்லேருந்து குஜிலியம்பாறை சாலையில் 26வது கிலோமீட்டரில் குஜிலியம்பாறை அப்படி ஊருக்கு முன்னாடியே 2 கிலோமீட்டரில் ஒரு பிரதான சாலையினுடைய இடப்பக்கம் அங்கே ஒரு அடையாளம் சொல்லணுமென்னா கரூர் விவேகம் வித்யாலயா, அதனுடைய எதிரில் வலப்பக்கம் ஒரு ஆர்ச் வழியாக செல்லும் சாலையில் 3வது கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குது. இந்த பேருக்கு இங்கே பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுமா? ஸ்ரீ கல்யாண நரசிங்க பெருமாள் திருக்கோயில்னு பேர். இங்கே வேண்டிக்கிட்டால் அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். ஸ்ரீ கல்யாண நரசிங்க பெருமாள். கமலவல்லி தாயார்ன்ட்டு தாயாருக்கு திருநாமம். காலையில் 7 மணியில் ஆரம்பித்து 10:30 வரைக்கும் கோயில் திறந்திருக்கும்.
சாயங்காலம் 4 மணியில் ஆரம்பித்து 7:30 மணி வரைக்கும் கோயிலை திறந்திருக்கும். ஒரு பாதி கோயிலை பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 4-5 கோயிலை நம்ம மத்தியானம் இடைவேளைக்கு பிறகு ஒரு 4 மணிக்கு, ஒரு 3:30 மணிக்கு புறப்பட்டோம்னா 4 மணிக்கு கோயிலுக்கு போடலாம். 7:30க்குள்ளே எல்லா கோயிலையும் முடிச்சிடலாம். இதை விட்டுட்டோம்னா நிறைவாக பார்க்கக்கூடிய கோயில் தேவர்மலை. குஜிலியம்பாறையிலேருந்து கரூர் போகிற பாதையில் பாளையம், 11 கிலோமீட்டரில் பாளையம். இந்த பாளையம் திருச்சி சாலையில் குருணிகுளத்துப்பட்டி உயர்நிலைப்பள்ளி அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. அதில் இடது பக்கம் ஊரை விட்டு தனியாக இந்த கோயில் அமைந்திருக்கும். பாளையத்திலேருந்து 4 கிலோமீட்டரு. ஏற்கனவே பார்த்த ராமகிரியிலேருந்து மொத்தம் 15 கிலோமீட்டரில் கோயில் இருக்குது. ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் திருக்கோயில் அப்படின்ட்டு இந்த கோயிலுக்கு பேர். அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள், தாயாருக்கு ஸ்ரீ கமலவல்லி தாயார் 2 பேர். காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 11 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். மாலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். இப்படி இந்த கோயில், இந்த நரசிம்மர் இவர் ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதி, எதை காட்டாலும் தரக்கூடியவர். இப்படி ஒரே நாளில் நமக்கு அங்கே திண்டுக்கல்ல ஆரம்பித்து நம்ம இந்த வேடசந்தூர் வழியாக இந்த குஜிலியம்பாறை போய் தேவர்மலை, கரூர்கிட்ட இருக்குது தேவர்மலை, இந்த தேவர்மலை வரைக்கும் இருக்கக்கூடிய கதிர் நரசிங்க பெருமாள், கல்யாண நரசிங்க பெருமாள், கதலி நரசிங்க பெருமாள், அகோபில நரசிங்க பெருமாள், இத்தனை பெருமாளையும் நம்ம தரிசித்தோம்னா ஒரு நரசிம்மருக்கு 10 நரசிம்மர் அதுவும் ஒரே நாளில் தரிசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பெரிய கொடுப்பினை இல்லையா? ஒவ்வொரு நரசிம்ம தலத்திலையும் போயிட்டு இந்த உக்ரம் வீர மகாவிஷ்ணும் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லி அவனுடைய திருவடிகளிலே நம்முடைய கோரிக்கைகளெல்லாம் வைத்தோம் என்று சொன்னால் மிக எளிதாக அந்த குழந்தையை தூக்கி வச்சு கொஞ்சிற மாதிரி நம்முடைய கோரிக்கைகளையும் நரசிம்மர் மிக அற்புதமாக ஏற்று அருள் தருவார். இப்போ இந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய இந்த செய்திகளையெல்லாம் உங்களுக்காகவே போட சொல்லி நமக்கு கொடுத்தது யாருன்னு சொன்னால் நம்முடைய அன்பர் மதுரையில் இருக்கக்கூடிய வே ரா ரங்கராஜ ராமானுஜதாசர், ரங்கராஜன் சுவாமி அப்படின்ட்டு அவரை சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான சேவைகளையும் கைகரியங்களையெல்லாம் செய்து வருபவர். அந்த சுவாமி தான் ஒரு டைரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோயில்களையெல்லாம் நம்முடைய அன்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தான் இந்த மேப்புக்கு இப்போ எல்லாத்தையும் அனுப்புனார். அதனால் அவருக்கும் நம்ம பல்லாண்டு பாடுவோம். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் தவறாமல் இந்த திண்டுக்கல்ல ஒரு கார் எடுத்துட்டோம்னா சாயங்காலத்துக்குள்ளே இதெல்லாம் சேவிச்சுட்டு ஒரு 7 மணிக்குள்ளே வந்துடலாம். 10 நரசிம்மரும் ஒரே நாளில் சேவிக்கிறதா இருந்தால் அதை விட மகிழ்ச்சி என்ன இருக்கும்? அந்த நரசிம்ம பெருமாளை விட்டால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேறு யார் இருக்கிறாங்க? ஜெய் நரசிம்மா அப்படின்ட்டு சொல்லி அவனுடைய திருவடிகளிலே பல்லாண்டு பாடி அடுத்த ஒரு பதிவிலே வேறொரு செய்தியோடு உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.